நண்பர்களே, நாம் பொது அறிவு தகவல் பற்றி நாம் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வரிசையிலே வரலாற்றிலே எழுத்துப்பூர்வமாக ஆதாரங்கள் இல்லாத காலத்திலே கொண்டு வரப்பட்ட வரலாறை பற்றி பார்க்கிறோம். அதில் இந்திய வரலாறு என்று பார்க்கும்பொழுது, எழுத்துப்பூர்வமாக இல்லாத இந்திய வரலாறை பார்க்கும்பொழுது பல வகையிலாக பிரிக்கின்றன. அவற்றை வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். இந்தியாவில் எழுத்து கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே வரலாறு இருக்கிறது. ஆனால் அது எழுத்துப்பூர்வமாக இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக பல ஆதாரங்கள் இருக்கின்றன. இவற்றின் அடிப்படையில் இந்திய வரலாற்றை பல காலகட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை பழைய கற்காலம், ஆங்கிலத்தை பாலியோலித்திக் என்று சொல்லுவார்கள். இடைக்கற்காலம் நியோலித்திக், புதிய கற்காலம் நியோலித்திக், வெண்கல காலம் பிரான்ஸ் ஏஜ், இரும்பு காலம் அயன் ஏஜ். இவ்வாறு வரலாறு எழுத்துப்பூர்வமாக கண்டுபிடித்து கொண்டு இருந்திருக்கிறது. இவற்றை வரிசையாக ஒன்றின் காணுவோம். நன்றி நண்பர்களே.